ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டெஸ்ட் சீரிஸோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். என்ன சார் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போறோம். அதாவது நமக்கு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 கேள்விகள், 15 கொஸ்டின். ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின். கரெக்டுங்களா? ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் சேர்த்து மொத்தம் 25 மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 10 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. இந்த 10 ஃபுல் டெஸ்டோட முடிவுல உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் கிடைக்கும்னா 250 கேள்விகள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே சார், இது என்னென்ன டாபிக்ல இருந்து சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட மேக்ஸ் டாபிக் எல்லா டாபிக்கும் எடுத்திருக்கோம். என்னென்ன டாபிக்? எஸ்ஐசிஐ, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர்ஸ், ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ் வரும் பார்த்தீங்களா, நம்பர் சீரிஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், 2D 3D, ப்ராபபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன். இந்த மாதிரி மேக்ஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதே மாதிரி ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ஸ் சார் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட டாபிக்ஸே வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பகட கணக்குகள். அதாவது ஒரு 2 டைஸ் கொடுத்துட்டு ஒரு நம்பரோட எதிர்பக்கம் என்ன, இன்னொரு நம்பரோட எதிர்பக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது டயஸ்ல கேட்டிருக்கோம். செகண்ட் பாத்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ். ஓகேங்களா? லெட்டர் சீரிஸ்ன்ற டாபிக் இருக்கு. அதே மாதிரி தேர்டு பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாபிக் இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் டாபிக் பாத்தீங்கன்னா பசில். அதாவது இந்த பசில்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டயக்ராமேட்டிக்ல கொடுத்துருவாங்க. ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதுல அவுட்டர்ல வந்து சம் நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 2 டயக்ராம் வந்து ஃபுல்லா கொடுத்துட்டு மூணாவது ஆர் ஏதோ ஒரு டயக்ராம்ல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த 2 டயக்ராம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே லாஜிக் யூஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் இருக்க டயக்ராமுக்கும் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா பசில். 5வது டாபிக் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். ஓகேங்களா? கோடிங் அண்ட் டீகோடிங்ன்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? கோடிங் டீகோடிங். 6th டாபிக் பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வச்சிருக்கோம். என்ன சார் சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்? அதாவது பிளஸ்ன்ற சிம்பிளை வந்து மைனஸா மாத்துங்க, மைனஸா பிளஸ்ஸா மாத்துங்க, இன்டர் டிவிஷனா மாத்துங்க, டிவிஷனா இன்டா மாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சீரிஸ்ல வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும். அதுதான் நமக்கான 6th டாபிக். 7th டாபிக் பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். பிளட் ரிலேஷன். அதே மாதிரி 8th டாபிக் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல இருந்து கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வச்சிருக்கோம். 9th டாபிக் பாத்தீங்கன்னா ரேங்கிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 10வது டாபிக் பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல இருந்து இருக்கு. 11th பாத்தீங்கன்னா டே சம்ஸ் வச்சு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி கிளாக் சம்ஸ் வச்சு கொஸ்டின் இருக்கு. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஓகேங்களா? மிரர் இமேஜ் வச்சு கொஸ்டின் இருக்கு. வாட்டர் இமேஜ் வச்சு கொஸ்டின் இருக்கு. டயக்ராமேட்டிக் சம்ஸ், அதாவது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர், ட்ரையாங்கிள் கவுண்டிங் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். ட்ரையாங்கிள் கவுண்டிங் இருக்கு, ஸ்கொயர் கவுண்டிங் இருக்கு, ரெக்டாங்கிள் கவுண்டிங் இருக்கு. அதெல்லாமே நம்ம கொஸ்டின்ஸா வச்சிருக்கோம். இது வரைக்கும் 13 டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி 14 பாத்தீங்கன்னா அனாலஜி அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் வச்சிருக்கோம். 5th டாபிக் பாத்தீங்கன்னா, அதாவது 15th டாபிக் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன், வகைப்பாடுதல் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? கிளாசிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து வச்சிருக்கோம். சிலாஜிசம் அப்படின்ற டாபிக்ல இருந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? சிலாஜிசம் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் வச்சிருக்கோம். 17th டாபிக் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 17th டாபிக் பாத்தீங்கன்னா வென் டயக்ராம் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுல இருக்க எல்லா டாபிக்ஸும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது ரிலேட்டடா வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே நம்ம போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்க மேக்ஸ் ரீசனிங் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் மேக்ஸ் வித் MMK யூடியூப் சேனல்ல போயிட்டு 50 சம் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கும். ஓகேங்களா? 50 சம்ஸ் சீரீஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வீடியோஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 10 வீடியோஸ் இருக்கும். அந்த 10 வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் இருக்கும். அப்ப இந்த 10 வீடியோ பாத்தீங்கன்னாலே
500 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 500 கொஸ்டின்ல மேக்ஸ் மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் மட்டும் இல்லைங்க, ரீசனிங்கும் சேர்த்து தான் இருக்கு. ஸோ மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்ணணும்னா ஒரு பெஸ்ட் வீடியோன்னு நம்ம சேனல்ல சொல்லலாம். எங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோ கொடுப்பீங்களா சார்னா, டாபிக் வைஸ் நீங்க எந்த டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கீங்களோ அந்த டாபிக் வந்து நம்மளோட சேனல்ல வந்து டாபிக் வைஸ் வீடியோவும் இருக்கு. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 13. என்ன சார் அப்போ அட்மிஷன் டேட் வந்து 10ஆம் தேதி போட்டிருக்கீங்க, இன்னைக்கு 13ஆம் தேதி ரிலீஸ் பண்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தினால தான் நம்ம சேனல்ல இன்னும் வீடியோஸ் வந்து போடாம இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெக்டிஃபை ஆயிட்டு வரோம். ஸோ வந்து நம்ம சீக்கிரம் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இதோட அட்மிஷன் டேட் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியில இருந்தே நம்ம சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 15ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம அட்மிஷன்ஸ் போட போறோம். லிமிடெட் அட்மிஷன்ஸ் தான் இருக்க போது. ஸோ முக்கியமா ஜாயின் பண்றவங்க குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் எங்களுக்கு வந்து டெஸ்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்ற கேள்வி கேட்டனால, நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்டனால பிடிஎஃப்ல மட்டும் தான் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஃபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெருசாலாம் போட மாட்டாங்க, 100 ரூபாய் தாங்க 10 டெஸ்ட். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்டுக்கு 10 ரூபான்ற கணக்கு படி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 15/6/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். என்னைக்கு ஃபினிஷ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 10வது டெஸ்ட் என்னைக்கு ஃபினிஷ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி வந்து ஃபினிஷ் ஆகுது. இதுக்கு நாங்க எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஜிபே நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த ஜிபே நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதான் நம்மளோட ஜிபே நம்பர் 7339691304 நம்மளோட ஜிபே நம்பர். ஜிபேல நேம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதன் இருக்கும். நீங்க ஜிபே பண்ணலாம், போன் பே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு 100 ரூபாய் பே பண்ணிட்டு அதோட பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். என்ன சார் வாட்ஸ்அப் நம்பர்? 8122431304 அப்படின்றத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிருங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு கீழேயே நீங்க இந்த ஃபார்மேட்ல வந்து உங்களோட நேம், ஃபோன் நம்பர், டெலகிராம் நம்பர், டெலகிராம் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெலகிராம்ல நீங்க என்ன நேம் வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க நம்மளோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதோட சென்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்சுக்கு ஒரு லிங்க், டெலகிராம் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கரெக்டா எத்தனை மணிக்கு சார் நீங்க டெஸ்ட் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்னிங் 8 o'clock வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஒரு 1.5 hours 2 hoursக்குள்ள உங்களுக்கு இதோட ஆன்சர் கீயும் உங்களோட சேனல்ல சென்ட் பண்ணிடுவோம். உங்களோட பேட்ச் சேனல்லே சென்ட் பண்ணிடுவோம். நீங்க அந்த பிடிஎஃப் கரெக்ஷன் பண்ணி அந்த பிடிஎஃபோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பிடிஎஃபா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்கு. ஸோ முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஷெடியூல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 25 கொஸ்டின் தான் இருக்க போது. மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதான நமக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது நமக்கு எந்த டாபிக் மாறலை, நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி மார்க் மட்டும்தான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மேக்ஸ் ரீசனிங்ல டவுட் இருக்கு சார் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த பிக்சர் அல்லது அதோட டைப்பிங் வெர்ஷனை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அனுப்பப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 250 கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான் இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல். சார் ஃபுல் டெஸ்ட் 1 போட்டிருக்கீங்களே சார், என்ன சார் ஃபுல் டெஸ்ட் 1ன்னு திருப்பி வந்து நம்ம கிட்ட மெசேஜ்ல கேட்டுறாதீங்க. மேக்ஸ் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுமே 25 கேள்விகளை உள்ளடக்கியது. ஓகேங்களா? 25 கொஸ்டின்ஸா இருக்க போகுது. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்க போது. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 10 ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த 10 ஃபுல் டெஸ்ட்லயும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 20+ கொஸ்டின் போடுற மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மெயின் எக்ஸாம்ல வந்து 22ல இருந்து 23 கொஸ்டின் சாலிடா நீங்க அடிப்பீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க 22ல இருந்து 23 கொஸ்டின் உங்களோட மெயின் எக்ஸாம்ல அடிப்பீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 ஃபுல் டெஸ்ட். ஸோ மறக்காம குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லிமிடெட் அட்மிஷன் தான் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ விரைவில் ஜாயின் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் 8122431304 அப்படின்றது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு டிஸ்கஷனுடன் அடுத்த ஒரு டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.